யூசுவலாக ப்ரோட்டீன் வந்து நிறைய சாப்பிடக்கூடாது, கிட்னி எஃபெக்ட் பண்ணும். ஆமாம், நிறையா கிட்னி ப்ராப்ளம் வரும். எனக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது. அப்போது எக்ஸஸாக ஒரே ஒரு நியூட்ரியண்ட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு நமக்கு வர ப்ராப்ளம்க்குலாம் நம்ம சாப்பிடாத ஃபுட்டை ப்ளேம் பண்ணக்கூடாது. எப்பவுமே சொல்லுவாங்க மேம், இந்த கிரேவிங்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த ஐ பீக் நம்ம போயிட்டோன்னா அதை விட கம்மியாக நம்ம வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இந்த சாலட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது? இதை வந்து ஒரு ஸ்நாக்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா திஸ் இஸ் ஃபைன். ஒரு மீலை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மீலில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே ஒரு சாலட்லேயும் இருக்கணும். அப்போ தான் வந்து அது மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாமா. ஒரு ஸ்ட்ரீட்டில் 4 பிரியாணி ஷாப் இருந்தால் கூட 4 பிரியாணி ஷாப்பும் சூப்பராக போயிட்டே இருக்குது. ஓகே, ஏன்னா பீப்புள்ஸ் நீட் இருக்குது. பீப்புள் வந்து இதுக்கு ஒரு அவேர்னஸ் ஆக்சுவலாக தேவையான கண்டிப்பாக இல்லை. ஆனால் when it comes to healthy food salad நம்ம எல்லாருமே அந்த அவேர்னஸ் இண்டிவிஜுவலாகவும் க்ரியேட் பண்ணணும் அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ் இருக்கும். ஸோ இங்கே அவேர்னஸ் நிறைய இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வந்து இதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷனில் CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சாலடா தான் இணைஞ்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சிந்து விஜய். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ எப்போவுமே நம்ம ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம மெயினாக நம்மளுக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும், இல்லைனா நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைப்போம். ஸோ நம்மளுக்காக பண்ண போய் ஓகே மற்றவங்களோட நீட்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம வைடன் பண்ணி இந்த ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியில் வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் நீங்களாவே இருக்கீங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஸ்டார்ட் ஆகி உங்கள் ஹெல்த் மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை மற்றவங்களுக்குமே நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் உருவானது அந்த சாலடா. ஸோ அதை பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி எப்படி இந்த சாலடா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? நான் என்னோட ஹெல்த்தை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன். நம்ம கிடைச்சதை நம்மக்கிட்ட மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா டெஃபினட்டாக அதில் அர்த்தம் இல்லை. அதனால அது எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மோட்டிவாக இருந்தது. ஸோ அப்படி தான் இந்த ஜேர்னிக்குள்ளே என்ட்ரானேன். அண்ட் எனக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு 21 இயர்ஸில் என்னோட லெஃப்ட் கிட்னி ரீனல் ஆர்ட்ரி ஸ்டெனோசிஸ்ன்ற கண்டிஷனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இட் வாஸ் ஒர்க்கிங் ஜஸ்ட் 13%. ஸோ எனக்கு இருந்த சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 இருந்தது என்னோட பிபி அந்த ஏஜில். கண்ணு சரியாக தெரியல, அப்பப்போ பிளட் விஷன் இந்த இஷ்யூஸ் இருந்தது, நடக்க முடியல. ஸோ இதெல்லாம் இருந்தது. என்னன்னு பார்க்கும்போது தான் they diagnosed ரீனல் ஆர்ட்ரி ஸ்டெனோசிஸ் அப்படின்னு. ஸோ சர்ஜரி பண்ணி அந்த ஃபெயிலியரான கிட்னியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ காட் தட் அட்வைஸ் தட் என்னோட வெயிட் வந்து ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்கணும். நாட் ஜஸ்ட் வெயிட், டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு ஹெல்தியர் லைஃப் ஸ்டைலில் இருக்கணும் அப்படிங்கிறத. வெளியில் ப்ராசஸ் பேக் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க, ஹோம் ஃபுட்ஸ், ஸோ ப்ளீஸ் டேக் கேர், சால்ட் கம்மியாக சாப்பிடுங்க, இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பட் என்னென்னா அங்கேருந்து கிராஜுவலாக என்னோட வெயிட் வந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ எப்போவுமே ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரி இயர் செக்கப் போகும்போதெல்லாம் அந்த ஃபியரோடு தான் போவேன். ஏதாவது ஒரு ரேஞ்சஸ் வந்து ரேஞ்சஸாக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் பிபியுமே ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. லைக் ஒரு 120/80 நம்ம மெயின்டைன் பண்ணோம். மேக்ஸிமம் 130 140 இந்த ரேஞ்ச்லேயே தான் எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. பிகாஸ் என்னோட வெயிட் ரைசிங் ஃபேஸில் இருந்தது. ரொம்ப ஜாஸ்தியானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜ். இப்போது 2013 எங்கள் மேரேஜ். அப்போவே 68 kgs இருந்தேன். சர்ஜரி அப்போ 61 இருந்தேன். ஸோ 68. அடுத்து ப்ரெக்னன்சி அண்ட் ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ 90 kgs இருந்தேன். யூஸ்வலாகவே அது வந்து கொஞ்சம் வெயிட் ஏறிடுச்சு. யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல டெலிவரிக்கு அப்புறம் அந்த ஏறின வெயிட்டெல்லாம் தானாக குறைஞ்சிரும்னு. எனக்கு வெயிட் என்ன பண்ணியும் குறையல. ஸோ என்னோடய ஃபுட்டு வந்து ஈவன் நான் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருந்தாலுமே என்னோடய ஃபுட்டை நான் குறைச்சி சாப்பிட்றேன், அப்பயும் எனக்கு வெயிட் குறையல. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே, பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அப்புறம் அங்கே இருந்த ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் டாக்டர் விஜயராகவன், அவர் தான் என்னோடய ப்ரொஃபஷன் குருவும் கூட. அவர் தான் எனக்கு ஹெல்த்தோட அவர் ஒரு அவேர்னஸ் செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தார். அதை அட்டென்ட் பண்ணும்போது வி அண்டர்ஸ்டுட் த ரூட் காஸ் ஆஃப் ஒபிசிட்டி ஆர் எனி கைண்ட் ஆஃப் க்ரானிக் எயில்மெண்ட்ஸ்க்கு இதுதான் ரூட் காஸ். இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி டு லூஸ் வெயிட். அவர் வந்து டயட் பிளான் கொடுக்கல, காலையில் எழுந்தா இது சாப்பிடணும், இப்படி சாப்பிடுங்க, இந்த ட்ரிங்க் குடிங்க, இதெல்லாம் எதுவும் சொல்லல. என்ன காரணத்தினால இதெல்லாம் நமக்கு வருது, இந்த இஷ்யூஸ் எல்லாம் வருதுங்கிறது அந்த அவேர்னஸ் கொடுக்கும். ஸோ அங்கேருந்து லோ கார்ப் ஹை ஃபேட் டயட் தான் அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. அதில் தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வித்தின் ஒரு 4 monthsல 13 kgs வெயிட் லாஸ் பண்ணேன். அண்ட் இந்த வெயிட் லாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னோட பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணி ஒரு 1-2 years தான் என்னோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருந்தது. அங்கேருந்து இர்ரெகுலராக இருந்த பீரியட் என்னோட வெயிட் லாஸ்க்கு அப்புறம் ரெகுலர் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் என்னோடய பீரியட்ஸ் வந்து ஆன் டேட். ஸோ ரெகுலராக இருக்குது. அண்ட் ஐ ஹேட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஸோ அதெல்லாம் வந்து என்னோட ஸ்கின் டோனெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு ஜஸ்ட் த்ரூ ஃபுட். இது எப்பவுமே சொல்லுவாங்க மேம், லைக் நம்ம ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நம்ம வெளில எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்ல, அது வந்து அழகாக நம்மளுக்கு எடுத்து காட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் உங்கள் ஜேர்னி இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டயட்டில் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து நிறைய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் இதை வந்து நம்ம பிஸ்னஸாக ஆக்கணுன்ற தாட் எங்கே வந்துச்சு உங்களுக்கு?
ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் எனக்கு அவேர்னஸ் கொடுத்தாருன்னு. அவரே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தாரு. அவருக்கு வர பேஷண்ட்ஸை வந்து கைட் பண்ண சொல்லி, பிகாஸ் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தேன். ஸோ அங்கே வர பேஷண்ட்ஸை கைட் பண்ணேன் அண்ட் தே டிரான்ஸ்ஃபார்ம்ட். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் ஃபுட்ஸ் வெளியில் அவைலபிளாக இல்லை, நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது தான் இந்த ஐடியா வருது. அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆண்டர்ப்ரனர் ஜேர்னின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு அது பேஷனேட்டாக இருந்தது. ஸோ வி ஸ்டார்டட். ஓகே, நம்ம பிஸ்னஸ் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாலட்ஸ் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே அலைன் ஆகி சூப்பராக வந்து சாலிச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் சாலட்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, எங்களோட இந்த ஜேர்னியில் வந்து நாங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணது வெஜிடபிள்ஸ். அண்ட் ஐ லேர்ன்ட் அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஃபைபரோட சோர்ஸாக பார்க்குறோம், இல்லை அதில் வந்து வைட்டமின்ஸ் மினரல்ஸ்ன்ற சோர்ஸாக பார்க்குறோம். அதை தாண்டி அதில் ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் இருக்குது. இட் ஆக்சுவலி இம்ப்ரூவ்ஸ் தி ஆன்டிஆக்சிடென்ட் லெவல் அண்ட் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பாடியை நேச்சுரலாக ரெஜிவினேட் பண்ணுறதுக்கும் டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் வீட்டில் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம். ஆனால் என்ன பண்ணுறோன்னா, ஏதாவது ஒரு காயை சூஸ் பண்ணுறோம், பொரியல் கூட்டுன்னு வச்சு சாப்பிட்றோம். மல்டிபிள் வெஜிடபிள்ஸ், அந்த கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸை சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அங்கே தான் வந்து சாலட்ஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். தட்ஸ் ஹவ் திஸ் சாலட்ஸ் ஹோல் ஜர்னி பிகின்ஸ். ஸோ நீங்கள் சொல்லிட்டு இருக்கப்பே நம்மளுக்கு தெரியுது மேம், இப்போ நம்ம நிறைய வந்து செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தோன்னா அவங்க யாருமே வந்து ஒரு சாக்லேட்டோ ஒரு பிரியாணி வந்து கிரேவிங்ஸ் இருக்குது அந்த மாதிரி போட மாட்டாங்க, சாலட்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு போட்டிருப்பாங்களே. ஆனால் அது வந்து அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்காக அப்படி இருக்காங்க. நம்ம வந்து இதுதான் லைஃப் ஸ்டைல், நம்ம வந்து சாலட் சாப்பிட்டு நம்மளால வேலைக்கு போக முடியுமா, பண்ண முடியாது, ப்ரிப்பரேஷனுக்கு அது டைம் ஆகும், இந்த மாதிரி மைண்ட் செட் தான் நம்மளுக்குமே இருக்கும். அதோட அவேர்னஸுமே ஸ்லோவாக இப்போ தான் பில்ட் ஆகுது. ஜஸ்ட் நவ் இப்போ தான் வந்து ஓகே இந்த பிரியாணி இன்னுமே ஜங்க் ஃபுட்டுக்கு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த கிரேவிங்ஸ் வந்து இப்போ இதுக்காக இல்லை, சாலட்ஸ்க்கு இல்லை, அந்த டிமாண்டுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு ஓகே. பட் எப்படி மற்றவங்ககிட்ட அந்த அவேர்னஸ் இருந்துச்சு, எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்ணீங்க, அந்த ஜேர்னியை சொல்லுங்கள். எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக ஆக்குனீங்க? நாம வந்து இங்கே மோர் தென் செல்லிங் சாலட்ஸ் அண்ட் அது பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட், இது மீறி நாம் வந்து நம்மள்கிட்ட ஒரு கிளைண்ட் எல்லாருக்கும் நியூட்ரிஷனை எஜுகேட் பண்ணோம். நீங்கள் இந்த அவேர்னஸ் இருந்தது, நான் என்னை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நாம் இதை சாப்பிடுவோம். ஓகே, எனக்கு வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்காக நான் சாலட் சாப்பிட்றேன் அப்படின்னா ஒரு வாரம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அதை ஐயோ என்னால் முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணுவேன். ஆனால் என்னோட ஹெல்த்தை கவனிக்கணும், என்னோட ஹெல்த்துக்கு இதுதான் நல்லது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா, என்னால் இந்த ஜேர்னியில் எப்படி ட்ராவல் ஆக முடிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த ஒய் எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, அதனால என்னால் இந்த ஜேர்னியில் ட்ராவல் ஆக முடிஞ்சுச்சு. ஸோ அதே தான் நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் பண்ணேன். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ ஷுட் ஈட். அதே மாதிரி சாலட்ஸ்னும் போது நம்ம எல்லாரும் பார்க்குறது வெஜிடபிள்ஸை ஒரு 4 காயை கட் பண்ணி சாப்பிட்றது சாலட்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இல்லை. இது வந்து ஒரு ஸ்நாக்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா திஸ் இஸ் ஃபைன். ஒரு மீலை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மீலில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே ஒரு சாலட்லேயும் இருக்கணும். அப்போ தான் வந்து அது மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக மாறும். ஸோ இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா யூ ஃபீல் ஃபுல் அண்ட் த டேஸ்ட் வைஸ் ஆசமாக இருக்கும். ஓகே, வித் த ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ் யூ கேன் மேக் இட். ஸோ இப்போ நீங்கள் வந்து பீயிங் ஹெல்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ அதுவே நிறைய பேருக்கு இங்கே தெரிய மாட்டுது. ஓகே, இவங்க வந்து ஸ்லிம்மாக இருக்காங்க, லைக் ஒபிஸாக இல்லாமல் சப்பியாக இல்லாமல் இருந்தாலே இவங்க வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பீயிங் ஹெல்த்தினா அது ஆக்சுவலி என்ன மீன் ஆகுது? பிகாஸ் நிறைய ஆடியன்ஸும் பார்க்குறாங்க, அவங்க ஹெல்த்தியாக இல்லையான்றதை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறது? பீயிங் ஹெல்தி அப்படிங்கிறது நம்மளோட அவுட்லுக்கை வச்சு டிசைட் ஆகிற விஷயமே கிடையாது. நீங்கள் இன்டர்னலாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, யங்காக ஃபீல் பண்ணுறீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்க, உங்களால் எனிதிங் கீழே குனிஞ்சு என்னால் கம்ஃபர்டபுளாக எழுந்திருக்க முடியுது, என்னால் ஓட முடியுது, என்னால் என்னோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ ஹெல்தி. இதெல்லாம் எப்போ வரும்? உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, உங்களோட ஃபுட் ஸ்டைல் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே, அண்ட் ஆடட் டு தட் உங்களோட பேராமீட்டர்ஸ். என்னென்ன பேராமீட்டர்ஸ்? ஸ்பெசிஃபிக்காக இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். விட்டமின் டி, விட்டமின் ப்ரொஃபைல்னு வரும்போது விட்டமின் டி அண்ட் B12 த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இது ரெண்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட பாடியில் இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாக இருக்குது சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்ஃப்ளமேஷன் வரும்போது ESR HSCRP இது ரெண்டும் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகே, நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னீங்க, அது என்னதுன்னு கிளியராக சொல்ல முடியுமா? ஓகே, HSCRP அப்படிங்கிறது ஹை சென்சிட்டிவ் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன். இது வந்து நம்ம பாடியோட இன்ஃப்ளமேஷன் லெவலை இதை வச்சு நம்ம அதாவது க்ரானிக்காக நமக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த லெவலை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அகெயின் த சேம் திங் ESR அப்படிங்கிறது எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட். ஸோ இதுவுமே வந்து இது எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஃப்ளூயிட் ரிட்டென்ஷனோ இல்லை நமக்கு ஜாயின்ட் பெயின்ஸோ இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளமேட்டரி மார்க். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது அப்போ தான் மேம் எனக்கே புரிஞ்சுது. இப்போ
நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சு போகிறோம். என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரினா நம்மளுக்கு வந்து அந்த ஹீரோ ஃபஸ்ட்டு மூவிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எல்லாமே நம்மளுக்கு வந்து அத்துப்படி தான் தெரியும். ஆனால் ஹெல்த் பற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்க, சில பேராமீட்டர்ஸ்னு சொன்னீங்க. நம்மளால் அந்த பேசிக் கூட நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஆல் வி நோ இஸ் ப்ரோட்டீன். அதுவுமே இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்து நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிராம்ஸில் வந்து எடுத்துக்கணும். அந்த அவேர்னஸே இப்போ தான் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஏன் வந்து எங்கே லேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் நம்ம பாடி தான் அது. நம்ம பாடியை பற்றி நம்மளுக்கு நியூட்ரிஷனிஸ்ட்டாக இருக்கணும், இல்லை டாக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரியணும். ஏன் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறது தான். அது மட்டும் இல்லை, எக்ஸ்போஷர். இப்போ நமக்கு ஃபுட் எக்ஸ்போஷரே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து பஞ்சத்தில் மக்கள் இறந்தாங்க. இப்போ வந்து நிறைய சாப்பிட்றதுனாலேயே மக்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வருது. அண்ட் தென் தே ஆர் லீடிங் டு தட். ஓகே, ஸோ எதனால் அப்படின்னா எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குது. என்விரான்மெண்ட் வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்குது. வி ஆர் ஈட்டிங். ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுக்கு அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக தே கேன் டேக் கேர் ஆஃப் தேர் ஹெல்த். ஓகே, இதுக்கு நியூட்ரிஷனிஸ்டோட சப்போர்ட் வந்து டு அன் எக்ஸ்டென்ட் நீங்களே உங்களோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கும் போது டெஃபினட்டாக டு அன் எக்ஸ்டென்ட் தேவைப்படாது. அதுக்கு மீறி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கும் போது நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம். அப்போ நான் எப்படி என்னோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கணும்? ரொம்ப சிம்பிள். உங்கள் வீட்டில் சமைக்கிறத சாப்பிடுங்க. அண்ட் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்னா என்ன, ப்ரோட்டீன்னா என்ன, ஃபேட்ஸ்னா என்ன, இந்த நாலேஜ். ஃபேட்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லதில்லை கெட்டது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு மென்ஷன் திஸ். ஃபேட்ஸ் நான் வந்து ஹெல்தி ஃபேட்ஸ் என்னோட டெய்லி பேசிஸில் என்னோட ஃபுட்டில் இருக்குது. ஐ எம் நாட் ஒபீஸ். ஓகே, அண்ட் ஒவ்வொரு செல் ஃபங்க்ஷனிங்க்கும் நமக்கு ஃபேட்ஸ் கண்டிப்பாக தேவை. அண்ட் அனதர் திங் ப்ரோட்டீன்னா உங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள்? ப்ரோட்டீனா நான்வெஜ் இல்லைனா இப்போ பார்த்ததை வச்சு இந்த ப்ரோட்டீன் பார்த்து பயமாக இருக்கா உங்களுக்கு? ஆமாம், டைஜஸ்ட் ஆகும். இந்த ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது கொஞ்சம் ராங். நிறைய எடுத்துக்கிட்டா இதுவாகுமோ அப்படின்ற பயங்கள். யூஸ்வலாக ப்ரோட்டீன் வந்து நிறைய சாப்பிடக்கூடாது, கிட்னி எஃபெக்ட் பண்ணும். ஆமாம், நிறைய கிட்னி ப்ராப்ளம் வரும். எனக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது. நான் 2016 என்னோட ஃபுட்டில் சஃபிஷியண்ட்டாக ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட கிட்னி ஹெல்த்தியாக இருக்கிறதுனால தான் நான் ஹெல்த்தியாக இருக்கேன். ஸோ ப்ரோட்டீன் கிட்னியை எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து டோட்டலி ராங். இட்ஸ் மெத். அடிக்வேட்டாக ப்ரோட்டீன் ஒவ்வொருத்தரும் சாப்பிடணும். நம்ம இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஐடியல் பாடி வெயிட்டுக்கு ஒரு 0.8 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கூட நம்ம சாப்பிட்றது இல்லை. ஆக்சுவலி கம்மியாக தான் சாப்பிட்றோம். ப்ரிடாமினண்ட்டாக கார்போஹைட்ரேட் தான் சாப்பிட்றோம். அப்போது எக்ஸஸாக ஒரே ஒரு நியூட்ரியண்ட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு நமக்கு வர ப்ராப்ளம்க்கெலாம் நம்ம சாப்பிடாத ஃபுட்டை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் கார்போஹைட்ரேட், வாட் இஸ் ப்ரோட்டீன், ஹவு இஸ் இட் ஹெல்பிங் அண்ட் வாட் இஸ் ஃபேட். ஓகே, அண்ட் ஆடட் டு தட் நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு செல்லும் ப்ரோட்டீன் அண்ட் ஒவ்வொரு செல்லுக்கும் ப்ரோட்டீனும் ஹெல்தி ஃபேட்ஸும் கண்டிப்பாக தேவை. அண்ட் கார்போஹைட்ரேட் பிளேஸ் எ ரோல். அகெயின் இது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இதில் இருக்க ஃபைபர் அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ் நம்ம பாடியில் லிவிங் ஆர்கானிசம்ஸ் லைக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ரீபயோட்டிக் சோர்ஸாக இருக்குது. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் சொல்கிறப்ப இஃப் ஐம் நாட் ராங் இந்த ரைஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக. ஸோ அந்த ரைஸ் எவ்ரி மீல்லையுமே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் இப்போ பிரியாணியே ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ். அது வந்து என்ன ரைஸ் தான். நீங்கள் சொல்கிற ப்ரோட்டீன் சோர்ஸ் மேபி ஒரு லெக் பீஸ் இருக்கும், அவ்வளோதான் நம்மளுக்கு அந்த ப்ரோட்டீன் சோர்ஸே. ஸோ இப்படி மாறியாச்சு, எல்லாருமே நம்ம மாறிட்டோம். அப்படி இருக்கிறப்ப இதுலேருந்து எப்படி நம்ம சாலட்ஸ் இல்லைனா வந்து இதுக்கு நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க மேம், இந்த கிரேவிங்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த ஐ பீக் நம்ம போயிட்டோம்னா அதை விட கம்மியாக நம்ம வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இந்த சாலட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது? முதல்ல கிரேவிங் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நாம் வந்து நம்மளோட ஃபுட்டில் நியூட்ரியன்ட் லேக் ஆகுறது தான். ஓகே, அண்ட் வெஜிடபிள் கன்சம்ஷன் நமக்கு கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணோம். இப்போ சாலட்ஸ்னால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பிரியாணி சாப்பிட்றோம், ஒரு லெக் பீஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம இதை எப்படி சாப்பிட்றோன்னா நிறைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த லெக் பீஸை வந்து சாப்பிட முடியாமல் சில பேர் வச்சுட்டு கூட போவாங்க. ஓகே, ரிவர்ஸில் சாப்பிடுங்க. யூ ஹாவ் மோர் ரைத்தா, எக்கு அண்ட் லெக் பீஸ். இதை சாப்பிட்றதுக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாக ரைஸ் தேவைப்படும். ஸோ ரிவர்ஸில் சாப்பிட்டீங்கன்னா யூ ஃபீல் ஃபுல். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட எல்லா மீல்லையும் வெஜிடபிள்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நிறைய நம்ம ஹெல்த்தியாக எப்படி இருக்கிறதோ அதை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ கம்மிங் பேக் டு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுவும் இந்த சாலட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, ரெடியாகவே நீங்கள் பண்ணி கொடுத்தா வாங்குற அளவுக்கு இருந்தாங்க. பட் அதை ஸ்கேல் அப் பண்ணுறது, நம்மளை போய் ரீச் அவுட் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட 2 BHKல ஒரு ரூமை கன்வெர்ட் பண்ணி தான் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ரூம்லேயே மார்னிங்கில் கிச்சன், ஈவினிங்கில் வந்து கன்சல்டேஷன், அதுவே தான் இருந்தது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரே ஒரு கஸ்டமருக்கு மட்டும் ரெடி பண்ணி டெலிவர் பண்ண டைம் எல்லாம் இருந்தது. ஓகே, ஒரு மீல் மட்டுமா இல்லைனா
2 மீல் 2 meals. லஞ்ச் அண்ட் டின்னர் ரெண்டுமே கொடுத்தோம் நாங்கள். ஓகே. ஸோ எங்களோட பிஸ்னஸ் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு இருந்த கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டில் தான் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம், மூவ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் மீடியாவில் வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிது 2019. ஸோ அங்கே தான் வந்து ஒரு சின்ன ஹைப். ஸோ அங்கேருந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. பட் கோவிடில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன், ரா வெஜிடபிள்ஸ் இல்லையா. ஸோ அதனால் கோவிடில் வந்து ஒரு 1 year நாங்கள் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி தான் கோவிடுக்கு அப்புறம் இன்னும் பீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து அந்த அவேர்னஸ் இருந்துச்சு. எஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆச்சு. இதில் ஸ்ட்ரகிள்னு கேட்டிங்கன்னா ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லாரும் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கவுங்க பர்சனலாக அவங்க லீவ் எடுக்கும்போது நாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அண்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு சர்டன் பின்கோடு, ஏன்னா எங்களோட ஃபுட்டு வந்து ஸ்விக்கி மாதிரி இன்ஸ்டன்ட் ஆர்டரில் நாங்கள் ப்ரீ ஆர்டரில் ஒர்க் பண்ணோம். ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, வித்தின் ஒரு 1.5 to 2 hours டெலிவர் பண்ணுவாங்க. அப்போது சர்டன் பின்கோட்குள்ளே மட்டும்தான் இதை பண்ண முடிஞ்சு. ரொம்ப நேரம் ட்ராவல் ஆனால் இது வந்து பெரிஷபிள் இல்லையா, ஸோ சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது. இப்போ சாலட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே சாலட் நம்ம கொடுத்துட்ருக்க மாட்டோம் மேம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சா நிறைய சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளால அது டெலிவரி பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, அண்ட் அதே மாதிரி என்னென்ன நியூவாக இன்னோவேஷன்லாம் கொண்டு வந்தீங்க சாலட்ஸில்? நம்ம சாலட்ஸ்னு வரும்போது என்ன மெயினாக மிஸ் பண்ணுறோம், முக்கியமாக இந்தியன் பீப்புள் என்ன மெயினாக மிஸ் பண்ணுவோன்னா நம்மளோட இந்த ஸ்பைசஸ், அந்த மசாலாஸ், இதை தான் மிஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதெல்லாம் நாங்கள் இங்கே கொண்டு வந்தோம். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு சாப்பிடும்போது அந்த குழம்பு தான் வந்து அந்த ஃபுட்டுக்கு டேஸ்ட் ஆட் பண்ணுது இல்லையா. ஸோ அதே மாதிரி சாலட்க்கு ட்ரெஸ்ஸிங்னு ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்னோன்னு மயனைஸ், நம்ம யூஸ்வலாக வீட்டில் சாலட் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டோர் பாட் மயனைஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணுவோம். அப்போ ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஒரு மேயோ பேஸில் ஒரு மல்டிபிள் ட்ரெஸ்ஸிங்ஸை நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது ஆக்சுவலி அதுதான் வந்து பெரிய ஹிட்டாக இருந்தது. பீப்புள் இதை எப்படி நீங்கள் ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியுது அப்படிங்கிறத எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கேட்டது. ஸோ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுது. அது கூட ஈவன் இது மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸில் டெய்லி பன்னீர் போனாலும் பிடிக்காது. ஸோ வேறு என்னென்ன மாதிரியான சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம். முக்கியமாக சாலட் அப்படின்னாலே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வந்தது அப்படிங்கிறத பிரேக் பண்ணி நம்மளோட ட்ரெடிஷ்னல் வெஜிடபிள்ஸ், சொரைக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், இதெல்லாமும் நம்ம மஞ்சள் பூசணி, இதெல்லாமும் நம்மளோட சாலட்ஸில் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இங்கே நம்மக்கிட்ட தான் இது அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பீப்புளோட ஃபீட்பேக்காகவும் இருந்தது. கேட்குறப்பே வந்து இன்னோவேட்டிவாக தான் இருக்குது. பிகாஸ் நம்ம சாலட்னோடனே ஓகே லெக்யூஸ் இருக்கும், ஆனியன் இருக்கும், இதெல்லாம் நம்ம கன்சியூமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் பண்ணி நீங்கள் வந்து போட்டிருந்தீங்க மேம். இப்போ சிலதெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் ப்ரோட்டீன் பார்த்துருப்பேன். ஓகே இந்த பார் ஆஃப் பன்னீரில் வந்து இவ்வளோ இருக்குது, ஒரு 50 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனால் சோயாவில் அதே 50 கிராம் இருக்காது. அது குவான்டிட்டி மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு நீங்கள் வந்து என்ன படிச்சிங்க? என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருந்தாலுமே பீப்புளை கைட் பண்ணும் அப்படின்னா ஐ மஸ்ட் பி அன் ஆத்தரைஸ் பர்சன். ஸோ நான் வந்து என்னோட சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணேன். ஸோ டிப்ளமோ இன் லோ கார்ப் பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷனல் மெடிசன் நியூட்ரிஷனில் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், அண்ட் ஜென்ரல் நியூட்ரிஷன்லேயுமே சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் அங்கே கேதர் பண்ண நாலேஜில் ஸோ நம்ம சாலட் க்யூரேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக அதில் தெல் பி சம் அமௌண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸு, சம் மில்லட். இப்போ மில்லட் சாலட்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கிறீங்க, அதில் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்க்கு மில்லட்டோ இல்லை ஸ்வீட் பொட்டேட்டோவோ ஏதாவது ஒன்று இருக்கும். அண்ட் ப்ரோட்டீன் ஆப்ஷனுக்கு எதர் பன்னீர் இருக்கும் டெய்ரி பேஸ்டு. அப்படி இல்லை அப்படின்னா காம்போவாக சோயா மட்டும் வைக்காமல் சோயா அண்ட் பன்னீர் இல்லைன்னா சோயா அண்ட் லெக்யூம்ஸ்னு இந்த மாதிரி ப்ரோட்டீன் சோர்ஸஸை காம்போ பண்ணி நம்ம இந்த மீலை வந்து டிசைன் பண்ணோம். அண்ட் பேஸ்ட் ஆன் கிளைண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் கூட. எல்லாரும் மில்லட் சாலட் சூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க அப்பிடைட் பேஸ் பண்ணி இட் வேரிஸ். ஸோ சில பேருக்கு ப்ரோட்டீன் சாலட்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம். சில பேருக்கு வந்து டே ஃபுல்லாக நான் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன், இப்போ எனக்கு வந்து லைட்டாக ஒரு ஃபுட்டு வேணும், அப்போ எனக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பிளெயின் வெஜிடபிள் சாலட்ஸ்னு ஸோ இப்படி கேட்டகரைஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட் வி டிசைன். ஸோ இதோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்துச்சு மேம்? இன்வெஸ்ட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ்வலாக வீட்டுக்கு ப்ரொவிஷன் வாங்குவோம்ல, வெஜிடபிள்ஸ் வாங்குவோம்ல, அதில் கொஞ்சம் எக்ஸஸாக வாங்கி தான் நாங்கள் எங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு கேட்டகரி சொல்லியிருந்தீங்க, ப்ரோட்டீன் பவுல் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அப்புறம் மில்லட் சாலட் ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு ப்ரைஸிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் இந்த மில்லட் நம்ம ஒன்று வாங்கினோன்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து செப்பரேட் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி இருக்கப்போ இந்த ப்ரைஸிங் ஆகட்டும் எப்படி அதை வந்து டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலி எங்கள் பிஸ்னஸ் வந்து நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். ஸோ நான் வந்து மெனூஸ் க்யூரேட் பண்ணுறது அண்ட் ஃபார்முலேட் பண்ணுறது அண்ட் என்னோடய ஸ்டாஃப்ஸை ட்ரெயின் பண்ணுறது. அண்ட் அதர் சைடு என் ஹஸ்பண்ட் வந்து ஆப்ரேஷன்ஸை கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ ஹீ இஸ் த ஒன் ஹூ டிசைடட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஆப்ரேஷன்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ யூஸ்வலாக ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் இன்டூ 4 times தான் வந்து ஃபுட் காஸ்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்களுமே பிளான் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கப்பே நிறைய பேருக்கு வந்து இந்த சாலட் பிஸ்னஸோ இல்லை ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ்க்கு போயிட்டுருக்கான்னு நம்மளுக்கு தெரியும், அந்த டிமாண்ட் இருக்குன்னு தெரியும். ஆனால் நம்மளும் இன்ஸ்டாவில் பார்க்குறோம், இந்த பிரேக்ஃபாஸ்ட் பவுல்னு சொல்கிறாங்க, சாலட் பவுல் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. பட் அந்த அளவுக்கு ஒரு ப்ளூமாக ஒரு டாப்பில் வர மாதிரி இனிமேல் வரல. அது எதனால நினைக்கிறீங்க? ஒரு ஸ்ட்ரீட்டில் 4 பிரியாணி ஷாப் இருந்தால் கூட 4 பிரியாணி ஷாப்பும் சூப்பராக போயிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா பீப்புளுக்கு நீட் இருக்குது. பீப்புள் வந்து இதுக்கு ஒரு அவேர்னஸ் ஆக்சுவலாக தேவையானா கண்டிப்பாக இல்லை. ஆனால் when it comes to healthy food salad நம்ம எல்லாருமே அந்த அவேர்னஸ் இண்டிவிஜுவலாகவும் க்ரியேட் பண்ணும் அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸும் கூட. ஸோ இங்கே அவேர்னஸ் நிறைய இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வந்து இதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எங்களோட மோட்டோவுமே வந்து எஜுகேட்டிங் பீப்புள், கிரியேட்டிங் அவேர்னஸ் டுவர்ட்ஸ் ஹெல்தி ஃபுட்ஸ். அப்போ அது பியாண்டாக வர பீப்புளுக்கு எங்களால் சர்வ் பண்ண முடியல. அண்ட் ஜஸ்ட் சென்னைக்குள்ளே மட்டும்தான் எங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தானா அப்படி இல்லை, நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நாம் வந்து இதை எப்படி நான் செஞ்சு கொடுக்கும்போது என்னால் குறிப்பிட்ட பீப்புளை தான் ரீச் பண்ண முடிஞ்சு. இதே எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்கும்போது அங்கே வந்து லிமிட்லெஸ், ஐ கேன் ரீச் மோர் பீப்புள். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே நான் சொன்ன மாதிரி இப்போது அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் பீப்புள் வந்து சாலட்ஸ் கன்சியூம் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்க ப்ளூம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன். அப்போ நாம் வந்து என்ன பண்ணோம், we have to create lot of people. ஓகே, லாட் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் டுவர்ட்ஸ் ஹெல்தி ஃபுட் சாலட்ஸ். ஸோ இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா மென்டர்ஷிப்பும் கொடுக்குறோம். ஸோ இஃப் எனிவன் வாண்ட் டு கிரியேட் அ பிராண்ட், நாங்கள் வந்து சாலட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் மென்டரிங்கும் கொடுக்குறோம். மேம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் ஸ்கேலாக ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதோட பெரிய எய்ம் என்னவாக இருக்குன்னா நம்ம பிராண்ட் கிரியேட் பண்ணி அதோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து நம்ம பிராண்ட் வச்சு நிறைய பேர் வந்து வரணும் அப்படின்னு தான் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கும். மேபி டாமினோஸ் ஆகட்டும் இல்லை ஜெப்டோ ஆகட்டும், அவங்களுமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பின்கோடு எல்லாருமே ரீச் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் ஒரு வேர் ஹவுஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணி அங்கங்கே பின்கோட்ஸ் வந்து ஃபுல்லாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் நீங்கள் அந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுக்காமல் அதே விஷயத்தை அதே கோலை வந்து நான் வந்து மென்டரிங் மூலயமா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? நான் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறேன்னா ஐ எம் மேக்கிங் மணின்னா அப்போ யார் எடுக்கிறாங்களோ அவங்களும் வந்து அதுக்கான மணி ப்ராஃபிட்டை பார்க்கணும். ஓகே, பட் மேக்ஸிமம் டைம் வந்து அது நடக்க மாட்டுது. ஸோ இஃப் தே ஆர் கிரியேட்டிங் தேர் ஓன் பிராண்ட் அப்படின்னா தேர் இஸ் நோ, அங்கே வந்து பெருசாக லிமிடேஷன்ஸ் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது இன்க்ளூட் பண்ணணுனாலும் தே கேன் இன்க்ளூட் அண்ட் பில்ட் தேர் ஓன் பிராண்ட். ஸோ அதனால் நம்ம வந்து மென்டரிங்குள்ளே போயிருக்கோம். ஸோ we are mentoring people to make their own brands. ஸோ இப்போ மென்டரிங் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருக்குது? பிகாஸ் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், மணி மேக் பண்ணுறோம், அது ஒரு விஷயமா இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம ஆக்சுவலி டீச் பண்ணுறோம், எல்லாமே டீச் பண்ணி அவங்க ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? எப்படி அந்த ஜேர்னி போயிட்டுருக்கு? ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. பீப்புள் வந்து ரொம்ப when they create their own brandsல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலட் பிஸ்னஸ்னு வரும்போது அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டாக பண்ண முடியும். இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த குவாலிட்டியோடு நான் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால தான் இதுக்குள்ளே வர முடியும். ஸோ தே வில் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் மென்டர் பண்ணுறதுக்கறனால ஒரு கேள்வி கேட்குறேன் மேம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை, பட் ஃபுட்டில் எதுவும் ஒன்று பண்ணணும். பிகாஸ் ஃபுட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ரிஸ்கி பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் வாண்டட் பிஸ்னஸ் ஆல்சோ. ஏன்னா டக்குன்னு போய் நம்மளால சேல் பண்ண முடியும். ஸோ ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு சாலட்னு இல்லாமல் ஒரு நியூட்ரிஷியஸாக நம்ம ஃபுட் கொடுக்கணும், மேபி டெய்லி பேசிஸில் கொடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் வந்து க்ரைட்டீரியா சொல்லுவீங்க, இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்கன்னு எப்படி கைட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பேசிக் நியூட்ரிஷன் கிளாஸே நாங்கள் எடுத்துருவோம். சரி, தே ஷுட் நோ. இப்போ நான் சொன்ன மாதிரி மேக்ரோநியூட்ரியன்ஸ்னா என்ன, மைக்ரோநியூட்ரியன்ஸ்னா என்ன, அதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, அண்ட் எதெல்லாம் வந்து ஹெல்தியர் ஆப்ஷன்ஸு, எந்தெந்த ஃபுட்டில் ஐ மீன் இதெல்லாம் அன்ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ், ஏன் இதெல்லாம் அன்ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் அவங்க அந்த அவேர்னஸ் கிடச்சிருச்சுன்னா முதல்ல நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலேயே நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ நம்ம வீட்டில் அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோங்கிறத நம்ம we know how is it working. So based on that நான் அவங்க பிஸ்னஸ்குள்ளே போகும்போது அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து they are moving. It will be interesting. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம பண்ணுவோம், அப்புறமா வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ போவோம். ஸோ இப்போ பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அவங்களோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கணும், என்னதெல்லாம் மேபி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஏன்னா பிஸ்னஸ் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாமே இருக்குது, இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுக்கெல்லாம் தயாராக இருங்கன்னா என்ன சொல்வீங்க? ஸோ ஃபஸ்ட்டு நாம் வந்து ஒரு ஹெல்தியர் ஃபுட் ஆப்ஷனுக்குள்ளே நம்ம பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு போகும்போது நம்மளோட மைண்ட் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். எடுத்தோடனே ப்ராஃபிட் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக இல்லை. எனி பிஸ்னஸ் அப்படி தான். பட் இங்கே வந்து இன்னுமே அந்த சேலஞ்ச் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ப்ராஃபிட்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர்டாக இருக்கணும்.
ஓகே. ஸோ நான் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து எங்களோட வீட்டில் ஒரு ரூமை கன்வெர்ட் பண்ணி தான் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனி பிஸ்னஸ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம அதை ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரன் பண்ணியிருக்கீங்க. எப்போவுமே இதில் வந்து ஒரு பெஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஒஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? பெஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ நிறைய சாலட்ஸ் உங்களோட அதாவது எங்கள்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி பிளானெல்லாம் வாங்கியிருக்காங்களான்னா இருக்காது. சாலட்ஸ் வந்து 2 வேளை ரெகுலராக கன்சியூம் பண்ணியிருப்பாங்க எங்களோட ஃபுட்டை. அண்ட் அவங்களோட ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ், ஐ மீன் அவங்களோட லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா எங்களோட வெயிட் குறைஞ்சிருச்சு, சுகர் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீட்பேக்ஸாக எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஈவன் நீங்கள் சரடா கூகுள் ரிவ்யூவில் கூட பார்க்கலாம். வேர்ஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வெரி ரேரு. மேபி எங்களோட டெலிவரி டைம் வந்து நாங்கள் சொல்கிற டைமுக்கு சம்டைம்ஸ் டிலே ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எங்களுக்கு வந்து வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் வெரி ரேர்லி அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு அவங்க லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெஃபினட்டாக எல்லாமே ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ் தான், ஆனால் அவங்க கேட்டது இல்லாமல் மாற்றி ஏதாவது போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஓகே. நீங்கள் இப்போ இந்த டெலிவரி பற்றிலாம் பேசுகிறப்ப தான் லைக் உங்களுக்கு ஆக்சுவலி டீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை மேம்? ஏன்னா எல்லா பிஸ்னஸ்க்குமே இந்த டீம் இருந்தால் தான் நம்மளால் இயங்கவே முடியுமே. ஸோ உங்களுக்குமே அதுதான் நீங்கள் ரிலே பண்ணி ஆகணும். மேபி கிச்சனில் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி டெலிவரிஸ் ஆகட்டும். ஸோ அது ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? எப்படி வந்து அந்த ஜேர்னி இருந்துச்சு? எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஸ்டாஃப்ஸ் யார் நாங்கள் எடுத்தாலுமே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம், நீங்கள் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணலை, ஆரோக்கியத்தை கொடுக்குறீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களோட ஸ்டாஃப்க்கு சொல்கிற விஷயம். எவ்ரி வீக் எங்களோட ஸ்டாஃப்ஸோடு உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 45 minutes டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்களுக்குமே இதை எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வெறும் சாலட்ஸ், வெறும் காய்கறியை நறுக்கி கொடுக்குறீங்க, ஒரு வேலையை பார்க்குறீங்க இல்லை. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஃபுட்டும் யாரோ ஒரு உடம்பு முடியாதவங்களுக்கு மருந்தாக மாறுது. யாரோ எனக்கு வெயிட் ஜாஸ்தி இருக்குது, இல்லை எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, தைராய்டு இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம்காக தான் நம்மக்கிட்ட வந்து அவங்க ஹெல்தி ஆகணும்னு சாலட்ஸ் வாங்குறாங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிறைய பிளெஸிங்ஸை வாங்கிக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ இதை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். வி போத் ஆர் லைக் ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் ஆல்சோ. ஸோ எங்களோட ஃபோக்கஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நாங்கள் சொல்ல பீப்புள் வந்து அவங்களே ஓன் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இருக்கோம் இல்லை, ஆனால் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு குவாலிட்டியாக போயிட்டே இருக்கும். மேம் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்க, இப்போ மென்டரிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாமே அதை வச்சு இப்போ ஒருத்தவங்க வந்து சாலட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்போ தான் வந்து ஜேர்னிக்குள்ளே வராங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லைனா மேபி யூ ஹேவ் டு ரீதிங்க் இட் அகெயின், வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு பேஷனேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா? See, I always say you should know your why. ஓகே. நான் இந்த ஹெல்த் ஜேர்னியில் நான் பிஸ்னஸ் பண்ண, நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கேன், இது வாட் எவர் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனேன், இது எல்லாமே எதனால் அப்படின்னா ஐ வாஸ் வெரி கிளியர் அபவுட் மை வை. ஐ ஹாவ் டு பி ஹெல்தி. அண்ட் நான் யாருக்கு எது கொடுத்தாலுமே, ஐ மீன் நான் பீப்புளுக்கு எஜுகேட் பண்ணுறதுமே வந்து டுவர்ட்ஸ் ஹெல்த் அப்படிங்கிறதுல கிளியராக இருந்தேன். ஓகே. ஸோ நீங்கள் சாலட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா இல்லை என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்ன காரணத்துக்காக ஆரம்பிக்கிறீங்கன்றதுல கிளியராக இருக்கணும். எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மணி மேக் பண்ணணும் அப்படின்னா அண்ட் யூ ஹாவ் டு திங்க் அது இதில் தான் பண்ணணுன்ட்டு இல்லை. பட் பேஷனேட்டடாக இருக்கீங்க, இந்த ரீசனுக்காக தான் நான் சாலட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தென் இட்ஸ் ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன். ஓகே. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ பெரிஷபிள் திங். நம்மளால நிறைய பின்கோட்ஸ் வந்து ரீச்சும் பண்ண முடியாது. டக்குன்னு வேற இப்போ வேற ஒரு பொடி இது பண்ணுறோம், இல்லைனா வந்து ஒரு நம்ம குளியல் பொடி ஏதோ சம்திங் பண்ணுறோம்னாலுமே அது வந்து ஒரு 1 month டைம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு பேக்காக நம்ம ரெடி பண்ணிட்டா கூட ஓகே, கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆச்சு பண்ணலாம். பட் இது வந்து எவ்ரி மார்னிங் த டே ஹேஸ் டு ஸ்டார்ட். அதுவும் கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 hours இதுலேயே உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் எப்படி அதை டேக்கிள் பண்ணுறது? நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ரொம்ப பெருசாக யோசிக்காமல், இப்போ வீட்டில் நாம் இருக்கோம், எனக்கு ஒரு ஆடடாக ஒரு இன்கம் வரணும், நான் என்ன மாதிரி பண்ணலாம், என் வீட்டில் இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி யோர் வை ஷுட் பி கிளியர். ஓகே. எதுக்காக அதுக்கு நம்ம என்ன பிஸ்னஸ் ஆனால் பண்ணலாம், அது ஏன் சாலட் தான் பண்ணணும் அப்படின்னா யோர் வை ஷுட் பி. ஸோ நான் ரொம்ப பேஷனேட்டடாக இருக்கேன் நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்லேயே ஆகட்டும், ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயே ஆகட்டும். அப்படிங்கும்போது வி ஆர் சூஸிங் இட். அண்ட் சூஸ் பண்ணும்போது அனதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்குலாம் கொடுங்க, அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் இட். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்டார்டிங் அந்த வெயிட் லாஸ் ஜேர்னிலேருந்து இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக ஆகி ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் இப்போ இருக்கீங்க, அண்ட் மென்டரிங் ஆல்சோ. ஸோ இந்த ஃபுல் ஜேர்னியில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் ஒரு பர்சனாகவே ஸ்பிரிச்சுவலியும் சரி உள்ளியும் சரி நீங்கள் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருப்பீங்க. என்னெல்லாம் சேஞ்ச் ஆனீங்க? செல்ஃப் லவ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு.
ஆக்சுவலி எனக்கு செல்ஃப் லவ், ஐ லேக் செல்ஃப் லவ். ஓகே, ஹெல்த்தில் நிறைய அடி வாங்கினதாகட்டும், இல்லை எப்போவுமே வந்து நம்ம விழுந்துட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் உள்ள இருந்துகிட்டே இருக்கோம். ஓகே, நம்மளை பற்றி யோசிக்கும் போது டெஃபினட்டாக நம்ம விழுந்துட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. ஆனால் இன்னொருத்தர் வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இந்த செல்ஃப் லவ் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ நம்மளோட கான்ஃபிடென்ட் ப்ளூம் ஆகும். when your confidence blooms you can rock anything. That's really so nice, ma'am. Simple and nice. ஸோ அதே மாதிரி மேம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் 20 தமிழ் வந்து ஒரு ஆடியோ புக் ஆப் தான். ஸோ நிறைய வந்து மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ நியூட்ரிஷன் ரிலேட்டடாக நீங்கள் பேசுகிறப்ப எனக்குமே ஓகே ஹெல்த் கான்ஷியஸாக நம்ம கொஞ்சம் ஆகணும், கொஞ்சம் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சு. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன புக்லாம் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ ஐ வுட் சஜஸ்ட் சூப்பர் இம்யூனிட்டி பை டாக்டர் ஜோயல் ஃபர்மன், Breaking the Habits of Being Yourself, such an awesome book by Dr. Joe Dispenza, and Obesity Goat by Dr. Jason Fung. Another book வந்து ஹேக்கிங் ஹெல்த்னு ஒரு புக் இருக்கு. ஸோ லாட் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸ் இதெல்லாம். ஸோ டெஃபினட்டாக வந்து தே கேன் லேர்ன் அண்ட் யார் வந்து நியூட்ரிஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஆல்சோ அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ டெஃபினட்டாக அந்த புக் ஹெல்ப். மேம் நம்ம சாலட் பிஸ்னஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை விட்டுட்டு நம்ம வந்து மென்டரிங்குள்ளே போனீங்க. ஸோ அதே மாதிரி அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரிஷனை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு மிஷனுக்காக தான். ஸோ அதை தவிர்த்து என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுறீங்க மேம்? ஸோ சாலட் பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் பண்ணல, சின்ன சேஞ்சு, வி சேஞ்ச் த மாடலில். ஓகே, ஸோ நாம் வந்து இப்போ ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அண்ட் பேஸ்ட் ஆன் பீப்புள் ரெக்யர்மெண்ட் இப்போ கோர்ஸ் மாடலில் வந்துட்டுருக்கோம் அண்ட் ஒன் கன்சல்டேஷன்ஸ் கொடுக்குறோம் பீப்புள். அந்த இப்போ இது வரைக்கும் நான் வந்து டைவர்சிஃபைடாக வி ஒர்க் ஆன் ஆல் தோஸ் கேட்டகரி லைக் டைப் 2 டயபெட்டிஸ், தைராய்டு, பிசிஓஎஸ்ன்னு எல்லா கேட்டகரியிலும் ஒர்க் பண்ணேன். பட் என்னோட ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா எனக்கு பிசிஓஎஸ்ல தான் ஆரம்பிச்சது. ஸோ ஐ நீச் டவுன். இப்போது பர்டிகுலராக வந்து விமனோட ஒர்க் பண்ணோம், பிசிஓஎஸ் இஷ்யூஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் என்னோட விஷயம்னு கேட்டிங்கன்னா 1 million பீப்புளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான். ஏன்னா நானும் வந்தேன் நானும் இருந்தேன் அப்படின்னு இல்லாமல் எனக்கு கிடைச்ச விஷயத்த அட்லீஸ்ட் ஒரு 1 million பீப்புளுக்கு ரீச் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.